கடைசியா யார் வாரா? யார் வருகின்றார்? இளைய பெருமாளும் எம்பெருமாள் ராமச்சந்திரனோ அயோத்தி நாடு வீண்டு அயனசனம் படைகளோடு இளைய நல்ல பெருமாளும் எம்பெருமாள் ராமச்சந்திர தங்க நல்ல ரதமதியிலே களமகனம் பார்ப்பதற்கு லவகுமாரிடம் அதிலே குதிரை யத்னம் மீட்பதற்கு குதிரை ரகுராமர் வாராரே. வால்மீகர் வனமதியிலே வருகுதையா குதிரையது அயோத்தி நாட்டு படைகள் எல்லாம் அழகுடனே வருகுதையா 8 அடி தூரத்திலே பார்த்தாரே குதிரையத்தான் ஆடையப்பா இளையவரே வார்த்தை ஒன்று சொல்லை கேளு என்று சொல்லி எம்பெருமா இளைய நல்ல பெருமாளிடுவோம் எடுத்து சொல்லும் வேளையிலே எடுத்து சொல்லும் வேளையிலே என்ன நடக்குமானால் என்ன நடக்கு? என்ன நடக்கு? ஏ தம்பி படைய திரட்டு நம்ம 2 பேரும் போவோம். நம்ம போவோம் என்று இளைய பெருமாள் எம்பெருமாள் ராமச்சந்திர அனுமந்த பெருமாளோடு அயோத்தி நாட்டு படைகள் எல்லாம் அயோத்தி நாட்டை விட்டு வால்மீகி ரிஷி வனத்துக்கு வருது. அனுமரை விடக்கூடாதுல்ல, அவர் தானே மெயின். ஆமா, வால்மீகர் வனத்திலே வந்து குதிரை கெட்டி இருப்பதை பார்த்தார். யாரையா? ஹரி ராமச்சந்திரன் குதிரை கட்டி இருப்பதை பார்த்தார். குதிரை பக்கத்துல இவன் 2 பேரும் நிக்கான். ஆமா, அப்போ பக்கத்துல இருந்த இளைய பெருமாள் நினைக்கின்றார். ஆஹா, என்னடா இது ஒரு குழந்தைய பார்க்க ஆமா யார பார்த்த மாதிரி இருக்கு? நம்ம அண்ணனை பார்த்தது போல இருக்கின்றது. நம்ம அண்ணனை பார்த்த மாதிரி இருக்கின்றது. இன்னொரு குழந்தைய பார்த்தா ஆமா அது யார பார்த்த மாதிரி இருக்கு? அது நம்மளை போன்று இருக்கின்றது. நம்மளை பார்த்த மாதிரிலாம் இருக்கின்றது அப்படின்னு யாரு நினைக்கின்றார்? அனுமந்த பெருமாள் நினைக்கார். முத குழந்தை நிக்கிறத பார்த்தா ஆமா நம்ம அப்பா மாதிரி இருக்கு, ஹரி ராமச்சந்திரனை போல் இருக்கின்றது. இன்னொரு குழந்தை பக்கத்துல நிக்க குழந்தைய பார்த்தா இளைய பெருமாள் மாதிரி இருக்கின்றது. ஒருவேளை ஆமா நம்ம அம்மா சீதா இந்த அடர்ந்த வனத்துல இருப்பார்களா என்னன்னு தெரியவில்லையே என்று இவர் யோசிக்கிட்டு இருக்காரு. ஆமா, இளைய பெருமாளை யோசிக்கின்றார். ஹரி ராமச்சந்திரன் பார்த்தார். அடைவாளர்களே குதிரையை அவிழ்த்து விடு. குதிரை அயோத்திக்கு சொந்தம். அஸ்வத்தை அவிழ்த்து விடப்பா. ஆமா, இவன் சும்மா இருப்பானா? ஐயா என்ன அவிழ்த்து விட? சரிதான். குதிரை அயோத்தி நாட்டு குதிரை நாங்க ஒத்துக்கிடுதோம். ஆனால் ஆமா ஒண்ணு செய்யுங்க. என்னுடைய குதிரை உங்களுடைய வனத்திலே விளையாடியது மேய்ந்தது தவறுதா? ஆமா, மன்னித்துக் கொள்ளுங்கள் சொல்லுங்க. மன்னிப்பு கேளுங்க. மறு நிமிஷம் குதிரையை அவுத்துட்டு போங்க. ஆமா, யார் வேண்டாம்னா ஆமா அப்ப பார்த்தார். ஆமா, யாரு சொல்லுகின்றார்? மந்திரி சொல்லுகின்றார். ஏ பாலர்களே எதிரில் நிற்பது யார் என்று தெரியாமல் பேசாதே. அயோத்தி ஆளும் அரச மன்னர் ஹரிராமச்சந்திர பூபதி அப்பா. ஆமா, யார வேணாலும் இருந்துட்டு போங்க, எனக்கு கவலை இல்ல. அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. மன்னிப்பு கேட்டுட்டு குதிரையை அவுத்துட்டு போங்க. என்னுடைய வனத்துல குதிரை மேய்ந்தது தவறு. மன்னிச்சிருங்கன்னு சொல்லட்டும். ஆமா, குதிரையை அவுத்துட்டு போகட்டும். ஆமா, எப்பா என்ன? ஏ பாலர்களே ஹரிராமன் என்றும் பார்க்காமல் என்னுடைய அண்ணன் ஆமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா, கேட்கணும். ஏ தம்பி நீ சும்மா இருப்பா, நீ அமைதியா இருப்பா, நீ வேற பெரிய சண்டை எடுத்து விட்டுறாத. அப்போ ஆமா சண்டை போட்டு பாத்துருவோங்க. சண்டை போடணுமா? ஒண்ணு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. ஆமா, அப்படி இல்லையா சண்டை போடுவோம். எங்க 2 பேரோடு போரிட்டு ஆமா நீங்க ஜெயிச்சிட்டு குதிரையை அவுத்துட்டு போங்க. பார்த்தார் ஹரிராமச்சந்திர. குதிரையை தொடணும்னா என்ன தாண்டி தொட்டு பாரு. எங்க 2 பேரையும் தாண்டி தான் தொடணும். எங்க 2 பேரையும் ஒண்ணு ஜெயிச்சு குதிரையை வாங்கிட்டு போங்க. இல்லன்னா ஆமா மன்னிப்பு கேளுங்க. பார்த்தார் ஹரிராமச்சந்திரன். இந்த சிறுவர்களுக்கு இவ்வளவு திமிரா? ஆமா, யாரையா? நம்ம கூட சண்டை போட இவன் ஒரு நிமிஷம் தாங்குவானா? தாங்க மாட்டான் என்று ஆமா ஹரிராமச்சந்திர பானத்தை கையில் எடுத்து அவர் கையிலே எடுத்து இந்த
பக்கம் கோபாலனும் அந்த பக்கம் குசலவ மகாராஜனும் நின்று கொண்டு பானத்தை கையிலே எடுத்து ஏற்றதொரு குசலவ மகாராஜன் அந்த குசலவ மகாராஜன் இருவேர்களும் ஆமா அங்க என்ன நடக்கு சண்டை நடக்க போகுது போர் ஆரம்பிக்க போகுது யாருக்கெல்லாம் வேணுமா ஆனால் யாருக்கெல்லாம் சண்டை போட்டதுக்கு அப்புறம் குத்திக்கலாம் அப்பாவும் மகனும் ஆமா யாரையா தகப்பனும் பிள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமா எதிர நிக்காங்க ஆமா என்ன நடக்க போகுது சண்டை நடக்க போகுது அதான் சொல்லுவாங்க என்னையா அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதுதான் ஆமா இன்னைக்கும் பாரு உலகத்துல சண்டை நடக்கு ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நீ யாரோ நான் யாரோன்னு நிக்கி ஆமா எம்பெருமாள் ஒரு புறமோ அயோத்தி நாட்டு படைகளோடு ஹரி ராமச்சந்திரன் நிக்க அந்த பக்கம் அசலவ மகாராஜனும் குசலவ மகாராஜனும் யாருக்கும் அஞ்சாம ஆமா வந்து பாருன்னு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அப்படியே திமுறா நிக்கும் போது ஹரி ராமச்சந்திரன் வில் பானத்தை கையில எடுத்து பானத்தை போடுகின்றார் ஆமா எப்படி போடுகின்றார் இனி பார்பார் என்று சொல்லி பெருமாளும் என்று சொல்லி பச்சமாளும் மலையாய் மாயவன் பானம் போலியே பார்பார் என்று சொல்லி பச்சமாளும் போட்டவானோ மலையாய் வானம் எல்லாம் போலியே கோபாலம் பெற்ற மகன் குசலவராஜன் மேலே ஓடான கோடிக்கணை தொடுக்கு என்று சொல்லி பஞ்சம்மாளும் போட்டவானோ அரிமலை போல எல்லாம் போலியே தொடுத்திட்ட பானத்தை குசலவராஜனோ அவர் துண்டோ அந்துண்டமாக அருக்கு என்று சொல்லி பஞ்சம்மாளும் போட்டவானோ அரமலை போல எங்க போலியே ஆனச்சேவி கிளம்ப 5000 கோடி காணை ஆனச்சேவி கிளம்ப 5000 கோடி காணை ஹரிராமர் மகன் மேல போடே என்று சொல்லி பஞ்சம்மாளும் போட்டவானோ அரிமலை போல எங்க போலியே அப்படி குதிரை செவி கிளம்ப கோடான கோடி கடை குதிரை செவி கிளம்ப கோடான கோடி கோபாலன் மகன் போட்டு ஆறுக்கு பஞ்சம்மாளும் போட்டவானோ அரிமலை போல எங்க போலியே வாயுக்கானை இவர் தொடுக்க வருணக்கானை போட்டறுத்தார் வாயுக்கானை இவர் தொடுக்க வருணக்கானை போட்டறுத்தார் வடிவழகன் குசலவராஜே என்று சொல்லி பஞ்சம்மாளும் போட்டவானோ அரிமலை போல எங்க போலியே வேலாயுதம் அவர் தொடுக்க சூலாயுதம் போட்டறுத்தார் வெற்றி பெற குசலவராஜே பஞ்சம்மாளும் போட்டவானோ அரிமலை போல எங்க போலியே அக்கினிக்கானை அவர் தொடுக்க அருணக்கானை போட்டறுத்தார் ஹரிராமன் மகன் குசலவராஜே பஞ்சம்மாளும் போட்டவானோ அரிமலை போல எங்க போலியே
இவர் தொடுக்க நாகவாசம் போட்டறுத்தார் கருடக்கணை இவர் தொடுக்க நாகபானம் போட்டு எம்பெருமாள் கருடக்கணை இவர் தொடுக்க நாகவாசம் போட்டறுத்தார் கருடக்கணை இவர் தொடுக்க நாகபானம் போட்டார் அந்த நாராயணன் மகன் குசலவர் ராஜே சொல்லி பச்சம்மாடும் போட்டவானோ பச்சம்மாடும் போட்டவானோ மாறி மாட போல எங்க போலியே தகப்பானும் மகனுக்கும் தான் சண்டையாது நடக்குதையா தகப்பானும் மகனுக்குள்ள சண்டையாது நடக்குதையா வால்மீகர் வனமதியில வந்து சண்டை நடக்குதையா வால்மீகி வனமதியில வந்து சண்டை நடக்குதையா இருவேரும் சண்டையாது போடே என்று சொல்லி பச்சம்மாடும் போட்டவானோ பச்சம்மாடும் போட்டவானோ மாறி மாட போல எங்க போலியே நடக்கு அடே அப்பா வந்து பாருங்க ரெண்டு பேரும் சண்டைனா அப்படி இல்ல போடணும் அடே அப்பா அடே அப்பா ஆன செவி கிளம்ப 5000 கோடிக்கணை ராமன் மகன் மேல போட மகன் மேலே போட குதிரை செவி கிளம்ப கோடான கோடிக்கணை குசலவராஜன் போட்டு அறுத்தார் மறுவான அறுத்தார் இவர் 5000 கோடி கணைய போட இங்க இருந்து இவர் அங்க அனுப்ப அங்க இருந்து அவர் அறுக்க வாயுக்கணை இவர் தொடுக்க வருணக்கணை போட்டறுத்தார் கருடக்கணை இவர் தொடுக்க நாகபாசம் போட்டறுத்தார் எங்க அப்பா ஹரிராமருக்கு தம் கட்டுது இவரும் விட்டபாடு இல்ல ஏ தம்பி சின்னஞ்சிறு பிள்ளைன்னு நினைச்சமே சால்ட்டான் நினைச்சிட்டோமே இவன் ரெண்டு பேரையும் பாக்கையில தாடக போர் முடிக்க நம்ம ரெண்டு பேரும் போன மாதிரி எல்லாம் இருக்கு வந்து பாருங்க ஆமா பார்த்தார் அண்ணா குசலவராஜன் இடத்துல அசலவன் சொல்லுகின்றார் அண்ணா நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க இது சரிபட்டு வராது கொஞ்சம் பொறுங்க சோழிய முடிச்சிருவோம் என்று ஆமா ஹரிராமன் ஆமா தேவி அன்னை சீதாலட்சுமி அசலவ மகாராஜனுக்கு கொடுத்த அந்த சூடாமணி மாலை உக்கிரசக்தி மாலையை கையில எடுத்து இடது கண்ணை பொத்தினார் தலைய சுத்தி 3 தடவை தலைய சுத்தி ஆமா அயோத்தி நாட்டு படை மேல வீசி எறிந்தார் எறிந்தவுடனே காற்றடித்து வாளை சாய்ந்ததை போல அயோத்தி நாட்டு படை அத்தனையும் மூர்ச்சையாகி கிடக்கு மலமலன்னு சாஞ்சு போச்சு அங்க ஒரு மனுஷன் மட்டும் ஆமா அவர் என்ன செய்தாரு சுத்தி இருந்த ஆமா காவலாளியோட உடலை பூரா தூக்கி போட்டு ஒளிஞ்சிருந்து பாக்காரு எப்ப இவன் ரெண்டு பேரும் எங்க இருந்து வந்தா தெரியலையே என்று ஆமா இவர் ஒளிஞ்சிருக்கார் பாரு ஆமா இவன் அசலவனும் குசலவனும் கிட்ட வந்து பாக்கான் இந்த உடம்பு மட்டும் மேலையும் கீழையும் போயிட்டு வருது என்னடா இது என்னதுக்கு எதுக்காகமா எதுக்காக உள்ள கடந்து மூச்சு விடுதாருல எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா என்னம்மா எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க ஆமா இவர் மட்டும் எப்படி மூச்சு விடுதாரு அவர்தான் சாகாவரம் பெற்றவர் இல்ல அப்படி சொல்லுங்க சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர் ஆமா யாரையா சஞ்சீவி வாழ் அனுமான் அன்றும் சிரஞ்சீவி ஆமா இன்றும் சிரஞ்சீவி அவருக்கு சாவே கிடையாது பாருங்க ஆமா எந்த சாமியனாலும் பிடிச்சு கட்டிரலாம் அனுமார் மட்டும் எதுக்குள்ளயும் அடபடவே மாட்டார் அவர் பறந்துருவாரு வானத்துல ஆமா பார்த்தார் வந்து ஆமா உடலை விளக்கிட்டு பார்த்தா உள்ள ஒரு குரங்கு கிடக்கு ஏ தம்பி சொல்லு இங்க பாரு இந்த குட்டி குரங்கு எப்படி கண்ண உருட்டிட்டு கிடக்குன்னு பாரு இதுதான் உள்ள கடந்து மூச்சு விட்டுட்டு கிடந்திருக்கு என்ன செய்கின்றான் தோல்ல கடந்த படூரி எடுத்தான் அயோத்தி நாட்டு ஆமா அரச மன்னன் 4 பேர் கிரீடத்தை எடுத்தான் ஒரு பொட்டனமா கெட்டி தோல்ல அந்த துண்டுல போட்டு கெட்டி அனுமார் தலையில ஏத்தி நேர பர்ணகசாலைக்கு கொண்டு வந்து விட்டார் அனுமந்தனை பார்த்த உடனே அன்னை சீதாலட்சுமி ஓடி வந்து ஆமா என் மகனே கண்மணியே ஐயா என் மகனே கண்மணியே நம் பெற்றெடுத்த தலைமகனே அனுமந்தனே அயோத்தி நாட்டு மக்கள் எல்லாம் அனைவரும் நலந்தானா என் சுவாமி நலந்தானா என்ன சொல்லுகின்றார் அப்பா என் மகனே அனுமந்தா ஓடி வந்து அனுமந்தனை கட்டி அணைத்து என் மகனே கண்மணியே அயோத்தி நாட்டு மக்கள் நலந்தானா என் சுவாமி நலமாக இருக்கிறாரா என் தலை மகனே அனுமந்தா என்று சொன்ன உடனே ஆமா என்ன சொல்லுகின்றார்
சொன்ன உடனே ஆமா அப்பம் பார்த்தார் இளைய பெருமாள் அசரவணம் குசலவனும் அம்மா கிட்ட வந்து கேட்காங்க அப்பா என்ன அம்மா அம்மா என்ன இந்த குரங்க பார்த்து ஏன் பிள்ளைங்கீங்களே பிள்ளைன்னு சொல்லுவீங்களே எங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு குரங்கு பிள்ளை இருக்கா குரங்கு பிள்ளை இருக்கா ஏ அனுமந்தா என்ன அனுமந்தா தலையில ஒண்ணு வச்சிருக்கியா அது என்னப்பா காப்பி சூப்பர் ஆனா தேயிலத்தான் கூட போட்டாங்க அதான பார்த்தேன் ஆமா நீ சாமம் போல காப்பி கேட்டனா அப்படியா ஐயா ஆமா அப்படி இல்ல என்ன ஒரு வண்டி ஓடுது அப்படின்னா அதுக்கு என்னது தேவை பெட்ரோல் ஆமா அத மாதிரி நம்மளும் ஓடணும்னா அடிக்கடி அப்பப்போ கொஞ்சம் சூடா காப்பி குடிச்சா நல்லா பார்த்தா ஆமா என் மகனே அனுமந்தா தலையில ஒண்ணு வச்சிருக்கியே என்னப்பா கீழே இறக்கு அந்த மூட்டைய கீழே இறக்கி மூட்டைய அவிழ்த்து பார்த்தா 4 கிரீடம் தக 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 தகன்னு சொல்லிக்கு அயோத்தி நாட்டு கிரீடம் 4 உள்ள இருக்கு ஹரி ராமச்சந்திர பூபதியுடைய கிரீடத்தை பார்த்த உடனே நாம் பெற்ற மக்களையே அருமை மகனையே குசலவாயே அசலவா நானும் தந்தையை தான் கொல்வதற்கா தலைமகனே பெற்றெடுத்து அப்பாவை கொல்வதற்கா அருமை மக்கா பெற்றெடுத்து அப்பாவை கொல்வதற்கா அழகு மகனை இன்றெடுத்து பெரிய தவறு செய்தாயடா ஏய் என் மகனே கண்மணியே பெரிய தவறு செய்தாயடா என் மகனே கண்மணியே என் மகனை கண்மணியே என்று சொல்லி சீதாதேவி அசலவனை குசலவனை ஆரத்தழுவுதாளே ஹரிராமனை கொல்வதற்கா அழகு மகனை பெற்றெடுத்து கோபாலனை கொல்வதற்கா குசலவனை பெற்றெடுத்து என்று சொல்லி சீதாதேவி என்று சொல்லி அவரை அங்கி மனவாடுதாரே சொல்லி சீதாதேவி ஏகி மனவாடுதாரே அப்பாவை கொல்வதற்கா அழகு மகனே உங்களை இன்றெடுத்து தந்தையை கொல்வதற்கா தலைமகனே உங்களை இன்றெடுத்து அப்பாங்கிற வார்த்தையை கேட்டதான் 2 பேருக்கும் உயிர் அத்துட்டு அப்படியே நிக்காங்க. ஆஹா ஹரிராமன் ஆமா அயோத்தி ஆளும் சக்கரவர்த்தி நம்முடைய அப்பாவா என்று ஆமா அனுமந்தனை கையில் பிடித்து 2 குழந்தைகளை அழைத்து கொண்டு சண்டை நடந்த இடத்துக்கு வந்து ஆமா அந்த உக்கிரசக்தி மாலையை கையிலெடுத்து என் தாய் சீதாலட்சுமி வலது கண்ணை பொத்தி இடது கண்ணை திறந்து 3 முறை சிரசை சுத்தி அயோத்தி நாட்டு படை மீது வீசி எறிந்தார். எறிந்த நேரத்தில் ஆமா தண்ணீர் தெளிந்தது போல இந்த தாமோதரனுடைய படைகள் எல்லாம் எழுந்தரிக்க சீதாவை பார்த்த உடனே அம்மா சீதாலட்சுமி எத்தனை வருடமாக உன்னை காண காத்திருந்தேன் அம்மா என்ன ஏ சீதா உன் பக்கத்துல நிக்க 2 பேரும் யாரம்மா சுவாமி என்ன 2 பேர்களும் என்னுடைய குழந்தைகள் நம்மளுடைய குழந்தைதான் சுவாமி என்று சொல்ல கோபாலம் பரம்பரையில கருவுக்கு ஒரு குழந்தை தானே 2 குழந்தை எப்படின்னார் ஆமா வால்மீகி ரிஷி வந்த ராமனிடத்திலே சொல்ல ஐயா என்ன ஒரு குழந்தை அசலவ மகாராஜன் அருகம்புள்ளிலே பிறந்தவன் ஆகையினால் ஆமா என்று மூத்தவன் குசலவ மகாராஜன் கோபாலம் பரம்பரையிலே பிறந்தவர் இளைய மகன் ஆமா நாம் பிறவி செய்தவன் என்று சொல்ல ஆமா ஹரி ராமச்சந்திரம் பார்த்தார் ஐயா என்ன ஐயா வால்மீகி ரிஷி நீங்க சொல்லுதத ஆமா நான் நம்பிடுவேன் என் தம்பி லட்சுமணன் பெருமாள் நம்பிடுவான் என் கூட பிறந்த 3 பேரும் நம்பிடுவான் மாட்டேன்னு சொல்லவில்லை அயோத்தி நாட்டு மக்கள் நம்புவாங்களா நம்பணுமே அருகம்புள்ளில புள்ள பிறந்துச்சுன்னா நம்புவாங்களா ஐயா நம்ப மாட்டாங்க ஆகையினாலே சீதாலட்சுமி ஆமா நீ அயோத்திக்கு வர வேண்டுமானா அக்கினி முழுகி தர வேண்டும் என்று சொல்ல உடனே ஆமா ஒரு அக்கினியை வளர்த்து 2 குழந்தைகளையும் கையில் பிடித்து வலது கையில் குசலவனும் இடது கையில் அசலவனோ அக்கினி முழுகி தர வேண்டும் என்று அன்னை சீதாலட்சுமியோ அந்த ஆளுயர அக்கினி அழகு குழந்தைகளை கையில் பிடித்து அக்கினி குளியதிலே அன்னை சீதா இறங்குவாரோ
இறங்கும் போது இந்த கரைக்கு வாராங்க. குசலவ மகாராஜன் மட்டும் கையில இருக்காரு. அருகம்புள்ளில் பிறந்த என் அசலவ மகாராஜன் அக்கினியிலே எரிந்து சாம்பலானார். அம்மா என்ன சீதா வா அயோத்திக்கு போவோம் என்று சொல்ல இனிமேல் ஆமா ஒவ்வொரு முறையும் அக்கினி முழுகி என்னால அயோத்தியில வாழ முடியாது. அயோத்திக்கு வரமாட்டேன் என்று தாய் பூமாதேவி நினைக்க பூமி இரண்டாக வெடித்து சீதாதேவி பூமிக்குள்ளே மறைந்தாள். பார்த்தார் குசலவ மகாராஜனை. என் மகனே குசலவா அயோத்திக்கு போவோம் என்று அழைக்க அப்பா என்ன நீங்கள் சித்தப்பா இல்லாமல் இளைய பெருமாள் லட்சுமண பெருமாள் இல்லாமல் எப்படி நீங்கள் இருக்க மாட்டீர்களோ அதே மாதிரி ஒன்றாக பிறந்து ஒன்றாக வளர்ந்து ஒன்றாக ஓடி விளையாடி வளர்ந்த என் தம்பி அசலவன் இல்லாமல் நான் அயோத்திக்கு வரமாட்டேன் என்று சொன்ன உடனே அந்த கருகி இருக்கக்கூடிய அந்த அக்கினி குழியில இருந்த சாம்பல் மீது ஹரிராமச்சந்திர பூபதி ஜெயகண்டில் இருக்கக்கூடிய ஜலத்தை தெளித்து மும்மூர்த்திகளிலும் மூத்தவரான எங்கள் ஐயா ஹரிராமச்சந்திர பூபதி பிரம்பை கொண்டு தட்டும் போது இந்த மெய் தலைவன் பட்டிய வாழ வைக்க வந்த எங்கள் ஐயா இந்த கரும்ப சுவாமி அவதாரம் எடுக்க போறா. அக்கினி குழியில இருந்து இந்த மரவர் உல மக்களை வாழ வைக்க வந்த என் மாயனோட திருமகன் வந்து அவதாரம் எடுக்க போறா. அந்த திருப்பிரம்பு கொண்டு தட்டிய போது அந்த கருகி இருந்த அக்கினியில இருந்து எப்படி பறக்கார் பாருங்க. கருத்த நல்ல உருவத்தோடு அங்க கோண நல்ல கொண்டையோடு முழுக்கு மீசம் உண்ட கண்ணா கண்ணு கேட்ட கொண்ட கேட்டா கோண நல்ல கொண்டையோடு கருத்த நல்ல உருவத்தோடு ஐயா உருவத்தோடு இவன் அருகி முருகி ஐயா பிறந்துட்டாரே ஐயா உருவத்தோடு ஐயா வால்மீக அவன மதிய இவன் கருக்குழியில் பிறந்ததாலே அழக வாராரே ஐயா கருந்த நல்ல உருவத்தோடு போன நல்ல கொண்டக்காரே இவன் கோர்த்த முந்து பள்ளலையே அருகம்புள்ளில் பிறந்த பிள்ளையே இவன் அக்கினியில் மறுபிறவி இவன் மறுபிறவி தான் எடுத்து அந்த மாயவரின் முன்னாலே அந்த மாயமாக நிற்காரே அந்த பார்த்துட்டாரே ராமச்சந்திரே அருகி உருகி வந்து பிறந்ததாலே உனக்கு கருப்ப சுவாமி ஐயா பிறந்ததாலே கருப்பனிந்து பேர் கொடுத்து அழகு பிள்ளை கருப்ப சுவாமியே இந்த வால்மீக வனமதிய இவன் கருக்குழியில் பிறந்த பிள்ளையே ஐயாவான கருப்ப சுவாமியே கருப்பன் என்று பேர் கொடுத்து போன நல்ல கொண்டக்காரே ஐயா கோர்த்த முத்து வல்லாரே குதிரவனும் அழைத்து கொண்டு அழகு பிள்ளை கருப்ப சுவாமியே இந்த ஐயோத்தி நாடதியில ஐயாவான கருப்ப சுவாமியே குசலவ ராஜனுக்கு பட்டம் அது சூட்டி விட்டு போற இடம் போவோம் என்று எம் கொள்ளாத கருப்பையாவும் அவர் அயோத்தி நாடு விட்டு அவர் வாராரே வரத்துக்கார கருப்பையாவோ உருகி பிறந்ததாலே கருப்ப சுவாமி என்று சொல்லியே அவர் கனகமூடம் பேர் வாங்கியே அவர் அயோத்தி நாடு விட்டு வாராரே கருப்ப சுவாமி தெற்கு முகன் திரும்பியல்லோ அழகு பிள்ளை கருப்ப சுவாமியே அவன் சபரி மாலே அதன்னாதியிலே சக்தி உள்ள கருப்பையாவா மலையாள தேசத்திலே
கரும்ப சுவாமியே அவன் 18ஆம் படி காவக்காரே பாராளும் கரும்ப சுவாமியே அவன் அங்க ஒரு நிலையம் வாங்கி அந்த இடந்தனை கடந்து ஆற்றோடு ஆராயே அடித்து வந்த வெள்ளத்தில என் வெட்டியோடு வெட்டியாயே என் பேர் பெரிய கரும்ப சுவாமியே அந்தம்மான மதுரையிலே மதுரையிலே மதுரை கள்ளநகர் வாசலிலே ஐயா மதுரையிலே ஐயா அழகரோட வாசலில அந்த மதுரையம் பதியலில வேட்ட நல்ல கரும்பாக அங்க ஒரு நிலையம் வாங்கி எம் முல்லாத கரும்ப சுவாமியே ஐயா மதுரையம் பதி கடந்து அவர் திரும்புறாரே திருக்குமோகோ எம்ம திருமங்கலம் விளக்கு வீட்டு என் செல்ல பிள்ளை கரும்ப சுவாமியே அவர் திருமங்கலந்தனை கடந்து எம்மா விருதுநகர் பாதையாயே என் வியந்தன அவர் வாராரே விருதுநகர் விளக்கு வீட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் பாதையாயே என் செல்ல பிள்ளை வாராரே சங்கரங்கோவில் தனை கடந்து அவன் குற்றால தீர்த்தம் ஆடி என் குடமுடைய கரும்பையாவும் அவன் பாவனாக தீர்த்தம் ஆடி என் பேர் பெரிய கரும்பை சுவாமி சொரிமுத்தை எங்காவு வீண்டு எம்ம பூளுடையார் வாசலில என் பொல்லாத கரும்ப சுவாமியே 1008 மாடனைக்கும் அண்ணாவி தளவாய் மாடு இந்த தளவாய் மாடனதான் அழைத்து என் தக்க நல்ல கரும்பையா அவர் இறங்குறாரே மலைய வீட்டு எம்ம அகிலம் எல்லாம் பெயர் விளங்கும் அந்த அம்பாசமுத்திரம் தனை கடந்து என் அழகு பிள்ளை கரும்ப சுவாமி அவன் சியாரன் மகாதேவி வாழி என் செல்ல பிள்ளை வாராரே எம்ம அன்னை இடந்தனை கடந்து அங்க இங்கு வாராரே அவர் அன்னை இடந்தனை கடந்து எம்ம திருநெல்வேலி பாதையாயே அவர் திருநெல்வேலி தனை கடந்து எம் பேர் பெரிய கரும்ப சுவாமி அவன் தளவாய் நல்ல மாடனோடு அவர் தானே அவர் ஏய்வார் நகு தச்ச நல்லூர் பாதையாய் இந்த வாராரே கரும்ப சுவாமி நாளை யுத்த விளக்கு விட்டு வடக்கு முகம் திரும்பியல்லோ எம்ம கங்கை கொண்டான் பாதையாய் கருப்ப சுவாமி வாராரே அவர் கங்கை கொண்டான் தனை கடந்து வடக்கு முக நோக்கியல்லோ அங்க வாராரே கருப்ப சுவாமி அவர் கங்கை கொண்டான் விளக்கு வீட்டு காலமெல்லாம் பெயர் விளங்கும் காலமெல்லாம் பெயர் விளங்கும் கயத்தாரியே தாறு விளங்கு விட்டு எங்களை அகருப்ப சுவாமி அவர் தளவாய் நல்ல மாடனோடு ஐயத்தாடை அவர் ஓடிவாரா ஐயத்தார் விளங்கு விட்டு வாராரே கருப்ப சுவாமி சேரி பாதையா மேல் உலகம் பெயர் விளங்கோ இந்த உலகம் எல்லாம் பெயர் விளங்கோ அழகு மெய்த்தலைவன் பட்டி வாரா இந்த மரவர் குல மக்களீடோ நம்ம அந்த நல்ல நிலைய வாங்கி நம்ம நித்த கூட வாங்க வேண்டும் மெய்த்தலைவன் பள்ளி ஆண்டு வருகிறார்கள் மரவர் குல மாணிக்கங்கள்
ஆமா தேவர் குலத்திலகங்கள். ஆமா ஆனால் ஆமா இவர்களிடத்தில் நாமல் நேர்ந்து நிலைய வாங்க வேண்டும் என்று வாங்க வேண்டும் என்று எங்கள் ஐயா கருப்ப சுவாமி ஆதாளி போட்டு நிற்கும் போது நிற்கும் போது பார்த்தார்கள் மரபர் குல மாணிக்கங்கள் எல்லாம். ஆமா ஆனால் ஆனா யாரு என்ன என்று கேட்க கேட்கும் போது காற்றும் இல்லை கரும்பும் இல்லை, கருப்பும் இல்லை, அருகம்புள்ளிலே பிறந்த மகன் என் பெயர் கருப்ப சுவாமி, கருப்ப சுவாமி கருக்குழியில் பிறந்த மகன் என் பேரு கிளிக்கூண்டு கருப்ப சுவாமி என்று சொல்ல நேர்ந்த நிலையம் போட்டு நித்த கூட கொடுத்தால் ஆமா உங்களை வாழ வைப்பேன் வளர வைப்பேன் வளர வைப்பேன் என் பேரு வருத்தக்கார கருப்ப சுவாமி ஆமா என்று என் கருப்ப சுவாமி சொன்ன போது உடனே மரவர் உள மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சரி என்று சம்மதித்து என் தாய் உச்சிமா காளி உத்தரவோடு ஆமா எங்கள் ஐயா கருப்ப சுவாமிக்கு ஆமா களவாய் மாடனோடு கல்லாலே கோட்டை போட்டால் கல்லொளிகள் நாடும் என்று ஈயத்தாலே கோட்டை போட்டால் இள வெயிலுக்கு ஆகாது என்று தங்கத்தாலே கோட்டை போட முடியாது என்று காந்தத்தால் கோட்டை போட்டால் கனக நாட்கள் அமருவார் என்று காந்தத்தால் கோட்டை போட்டு எங்கள் ஐயா இந்த கருப்ப சுவாமிக்கு ஆடி மாதத்துல அழகு வெள்ளிக்கிழமையிலே நேர்ந்து நிலையம் போட்டு நித்த குடதான் கொடுத்து வெள்ளோடு முறையோடு விஜய கோயில் குடை விழா வாங்கி என் பேர் வரிய இந்த கிளி கூண்டு கருப்ப சுவாமி தண்ணீர் கரை ஓரமாக களவாய் மாடனோடு ஆனால் எங்கள் ஐயா இந்த கருப்ப சுவாமி இந்த மெய் தலைவன் பட்டி இளமண மங்கலமா வந்தமர்ந்தார்.